இந்த இயற்கை நம்மளை எப்படி வழி நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் எண்ணம் இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சூட்சமே. இந்த காலமும் எண்ணமும் சேர்ந்ததான் நம்ம மனம். உங்க மனம் சொல்றதை கேளுங்க. ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே தப்பாயிருமோ, அவங்க இப்படி தப்பான்னு சொல்றாங்க. நீங்க முருகர் பத்தி கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே பேசுறாங்க. எல்லாரோட பேட்டிகளும் பாருங்க, எல்லாரும் சொல்றதை கேளுங்க. இப்போ நீங்க எல்லாரும் பாக்குறப்ப உங்க மனம் ஒருத்தோட லயப்படும். இப்ப நான் திருப்புகழ் பாடல்கள் எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பாடியிருக்காங்க. ஆனா பாண்டிச்சேரியில சம்பந்தம் குருக்கள்னு ஒருத்தர் பாடியிருக்காரு. அவரு பாட்டு குரலுக்கு என் மனசு அவ்வளவு லயப்பட்டு போச்சு. அதுவும் அவனிதினை பிறந்து அவ்வளவு அற்புதமா பாடியிருப்பாரு. அந்த மாதிரி யார் முருகர் பத்தி பேசாலும் கேளுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில முருகருக்காக ஒரு மெசேஜ் வச்சிருக்கலாம், எல்லாரும் சொல்றதும் கேளுங்க. ஆனா கடைசியில உங்க மனசு என்ன முடிவு இருக்குதோ அது மாதிரி சேருங்க. உங்களுக்கான முருகர், உங்களுக்கான குரு, உங்களுக்கான சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களை தேடி வரும். அதுதான் இந்த கலியுகத்துல மிகப்பெரிய ரகசியமே. சோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஆளை காட்டும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு போக கூடாது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு போக கூடாது, வேலை வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, திருப்புகள் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம நான் தப்பா படிச்சு